பூஜை அறையில் ஏற்றப்படும் விளக்கின் கீழ் அரிசி வைப்பது ஏன் தெரியுமா? அரிசி வைத்தால் என்ன நடக்கும் என்பதையும் பாருங்கள். அனைத்து மத வழிபாடுகள் என்பது முக்கியம் என்றாலும் இந்து மதத்தில் பல வகையான பூஜைகளை செய்து வழிபடுவார்கள். இந்து மதத்தில்தான் அதிகப்படியான விரதம், நோன்பு, பண்டிகை, சம்பிரதாயங்கள் என அனைத்தும் கொட்டி கிடக்கின்றன. இந்து மதத்தில்தான் பூஜைகளுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. வீடுகளில் பூஜை அறை அமைத்து காலையிலும் மாலையிலும் பூஜை செய்வது இந்துக்கள் வழி வழியாக கடைபிடித்து வரும் வழக்கமாக கொண்டுள்ளனர். பூஜையின் போதே வீடே பிரகாசிக்கும் அளவுக்கு விளக்குகள் எரியவிட்டும், தூபம், சாம்பிராணி, மலர்கள் வைத்தும் பிரசாதம் படைக்கப்பட்டும் தெய்வ வழிபாட்டினை மேற்கொண்டு வருகின்றனர். இந்துக்களின் பூஜைகளில் விளக்கு ஏற்றுவது மிகவும் இன்றியமையா ஒன்றாக உள்ளது. எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் விளக்கு ஏற்றுவது வழக்கமாக வைத்துள்ளனர். கோயில்களிலோ வீடுகளிலோ விளக்கு ஏற்றுவதற்கு முன் சிறிது அரிசியை வைத்து அதன் மேல் விளக்கு ஏற்றுவதை நாம் பார்த்திருப்போம். அப்படி ஏன் அரிசி மீது வைத்து விளக்கு ஏற்றுகிறார்கள் என்பதை பார்க்கலாம். இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம் என்கிறார்கள் ஆன்மீக வல்லுநர்கள். விளக்கை ஏற்றாமல் எந்த ஒரு பூஜையும் முழுமையடையாது. விளக்குதான் அனைத்துக்கும் மூலாதாரமாகும். பொதுவாக விளக்கு லட்சுமியின் அம்சம் என கருதப்படுவதால் மங்களகரமான ஒரு விஷயம் என்றால் விளக்கு ஏற்றுவது. அதனால்தான் திருமணம் முடிந்து கணவர் வீட்டிற்கு வாழ வரும் பெண்கள் முதலில் விளக்கேற்றுகிறார்கள். பல கோயில்களில் வீடுகளில் பூஜையின் போது விளக்கின் கீழ் அரிசி வைப்பதை பார்த்திருப்பீர்கள். அது ஏனென்று தெரியுமா? அப்படி செய்வதால் ஏராளமான நன்மைகள் கொட்டி கிடக்கின்றன. பூஜையில் அரிசி பயன்படுத்துவது நிதி பற்றாக்குறையை நீக்கி செல்வ செழிப்பை குடும்பத்தில் நிலைத்து நிற்கும் என்கிறார்கள். அரிசி தூய்மையின் அடையாளம் என்பதால் அரிசியில் விளக்கேற்றுவதால் வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிரம்பி இருக்கும். மேலும் தெய்வங்கள் மகிழ்ந்து அருள் புரிவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதனால் வீட்டில் மன அமைதி, சந்தோஷம், செல்வம், கல்வி, உடல் நலத்தில் முன்னேற்றம் என அனைத்து சுப விஷயங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் என சொல்லப்படுகிறது. எனவே ஒரு பூஜையின் போது ஒரு சிறிய பாத்திரத்தில் அரிசி எடுத்து அதன் மேல் விளக்கேற்றி வழிபட எல்லா நலன்களும் உண்டாகும். மேலும் உங்களின் விருப்பங்கள் நிறைவேறும் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி நீங்கள் தினசரி செய்வதன் மூலம் கடவுளின் ஆசிர்வாதம் அந்த வீட்டில் இருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.